Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். இது ஆக்சுவலி இன்ஜினியரிங் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது இருக்கு, இந்த டாபிக் இருக்கு உங்களுக்கு. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்ஜினியரிங் பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு புரியல தயவு செஞ்சு இந்த வீடியோவில் பாருங்க. நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்கள் யூடியூப் சேனலில் வரும். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் பார்க்க போகிறோம். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து சென்டர்னா ஒரு கோஆர்டினேட்ஸ்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் பார் கமா ஒய் பார் இதுதான் சென்டர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? சென்டர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இதுதான். ஸோ எக்ஸ் பாரோட ஃபார்முலா என்னன்னா, இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் பாரோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஒன் ஆஃப் 1 plus y1 square divided by y2. ஓகேவா? ஓகேவா? இதுவே y bar எடுத்துக்கிட்டீங்கன்னா y plus 1 plus y1 square by y2. இதுதான் வந்து y பாரோட வேல்யூ. இது x bar, y bar. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோ கண்டுபிடிக்கிறது, ரோன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா என்னன்னா 1 plus y1 square the whole power 3/2 by y2. இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர்னா ஃபார்முலா என்னன்னா x minus x bar the whole square plus y minus y bar the whole square is equal to rho square. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா உங்களுக்கு. ஓகேவா? இதை வச்சு நம்ம ஒரு சம் பண்ணலாம். இப்போ என்ன क्वेश्चन கொடுத்துருக்காங்கன்னா find the circle of radius at இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலானா find the circle of radius circle of curvature of 3, 4 on xy is equal to 12. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல y1 y2 ஃபார்முலாஸ்ல நம்ம சைடுல ஃபார்முலாஸ் எழுதிடலாம். x bar என்னன்னு. ஓகேவா? x bar is equal to x minus y1 of 1 plus y1 square divided by y2. ஓகே, y bar is equal to y plus 1 plus y1 square by y2. இது வந்து y bar. இப்போ ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 plus y1 square the whole power 3/2 divided by y2. இது வந்து இது மூணு ஃபார்முலா உங்களுக்கு தேவை. எதுக்காக இந்த மூணு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் நம்ம எழுதுமா சென்டர் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மூணுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இது மூணுத்தையும் கண்டுபிடிக்க போறோம். இதுல y1 y2 அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ற வேல்யூஸ். அதாவது இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா நான் இதில் வந்து y நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து y1 y2 வேணும். ஸோ என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல y is equal to 12 by x. ஓகேவா? இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy by dx, அதாவது y1 ஓகேவா is equal to y1 னா ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 12 minus 1 x minus 2, அதாவது minus 12 by x square. ஓகேவா? இதுவே d square y by dx square, அதாவது y2 is equal to பண்ணீங்கன்னா minus 12 அப்படியே இருக்கும். again ஒரு minus 2 x power minus 3, அதாவது 24 divided by x cube. இப்போ நமக்கு y1 கண்டுச்சு, y2 கண்டுச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் x bar கண்டுபிடிக்க போறோம். நான் பாயிண்ட் ஸ்டாப் வச்சுக்கிறேன் 3, 4. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ x bar is equal to x minus, அதாவது x கோஆர்டினேட்ஸ் நமக்கு 3, 4 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ xன்றது இது வந்து 3. ஓகேவா? 3 minus y1 ஓட வேல்யூ. அத நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து y1
of coordinates 3, 4 கண்டுபிடிக்க போறோம். அதாவது x க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா y க்கு பதிலா 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா -12 divided by x ஸ்கொயர் பதிலா 3 ஸ்கொயர், so 9, so -4/3. அதே மாதிரி இங்க வந்து y2 of 3, 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 24/27, that is 8/9. ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் y1 க்கு பதிலா. So x minus y1 ஓட வேல்யூ என்னது -4/3 of 1 plus -4/3 the whole square by y2 ஓட வேல்யூ என்னது 8/9. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -4/3 into 1 plus 16/9 divided by 8/9 minus 4/3 25/9 8/9. So 4 na 100 கரெக்ட்டா 100 divided by 27 இத ரெசிப்ரோக்கலா பண்ணணும். So 9/8, so 3 இது பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா 450, again இது 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 25, so -25/6. ஓகேவா? இப்போ இதே மாதிரி y3 கண்டுபிடிக்க போறோம். சாரி y dash கண்டுபிடிக்க போறோம். y dash எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா அந்த ஃபார்முலா இருக்குல y dash. So y dash is equal to y ஓட வேல்யூ வந்து 4 plus 1 plus அதோட வேல்யூ வந்து -4/3 the whole, sorry 1 plus -4/3 the whole square divided by 8/9. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4 plus 9 plus 16 divided by 9 divided by 8/9. So simplify பண்ணீங்கன்னா 4 plus 25/9 divided by 8/9. So இது பண்ணீங்கன்னா 36 plus 25 divided by 9 into 8/9. So 9/8. So இது பண்ணீங்கன்னா 61 divided by 8. ஓகேவா? சாரி கரெக்ட். ஓகேவா? சோ நமக்கு x கோஆர்டினேட்ஸ் y கோஆர்டினேட்ஸ் என்ன வந்து இப்போ நமக்கு x டாஷ் அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்ன வந்து நமக்கு சாரி சோ இங்க மைனஸ் இல்ல சோ பிளஸ் ஆயிடும். சோ நம்ம 3 இங்க ஆட் பண்ணவே இல்ல, 3 பிளஸ் வந்துரும். ஓகேவா? சோ இங்க எல்லா இடமும் நமக்கு 3 பிளஸ் வரும். சாரி இந்த எல்லாமே கேன்சல் ஆயிடும், இந்த மைனஸ் எல்லாமே போயிடுச்சு, இங்க எல்லாம் 3 வரும். ஓகேவா? இப்போ 3 பிளஸ் 3 பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 43 divided by 6 வரும். கரெக்ட்டா? சோ நம்ம கோஆர்டினேட்ஸ் என்ன ஆகும்னா 43 divided by 6, 61, by 8. இதுதான் x bar y bar. ஓகேவா? இப்போ நம்ம x bar y bar கண்டுபிடிச்சு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ரோ கண்டுபிடிக்கணும். ரோ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? ரோ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? 1 plus ரோவோட ஃபார்முலா இல்ல 1 plus y ஓட வேல்யூ வந்து -4/3 the whole square whole power 3/2 divided by 8/9. அதாவது 1 plus 16/9 the whole power 3/2 divided by 8/9. அதாவது எடுத்தனா 25/9 the whole power 3/2 into 9/8. இது நீங்க பண்ணீங்கன்னா 25 cube, sorry இது என்ன பண்ணா நீங்க வந்து 1/3 1/2 the whole cube divided by 9 1/2 the whole cube into 9/8 எழுதலாம். ஓகேவா? இப்போ நீங்க இது பண்ணீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரூட் இருக்கு, 1/2 ரூட் சரியா? சோ 5 cube divided by 3 cube into 9/8. இது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? 125/27 into 9/8. So 3 times, so 125 divided by 24. இது ரோவோட வேல்யூ. கடைசி ஈக்குவேஷன் என்ன பண்ணனும்னா ஃபார்முலா என்னது? x minus x bar the whole square plus y minus y bar the whole square is equal to rho square. இதான ஃபார்முலா நமக்கு. சோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த பாயிண்ட் நமக்கு கரெக்ட்டா ரோவோட வேல்யூ வந்து 125 by
24 தான் நமக்கு ரோவோட வேல்யூ. நம்ம அதான் சப்ஸ்டிட் பண்ண போறோம். நம்ம சிம்பிளா பண்ண தேவையில்ல. So x minus 43 by 6 the whole square plus y minus 61 by 8 the whole square is equal to 125 by 24 the whole square. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் circle of equation. ஓகே, இப்படிதான் வந்து நம்ம circle of equation center of equation கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சிருச்சு. So radius of curve rho and radius of curve வெச்சா இந்த ரோ radius of curve வெச்சு நான் போட்டுருக்கேன், வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.